தண்டகாரண்யம் என்னும் அடர்ந்த காட்டில் வாழ்ந்த திண்ணன் தன் வேட்டை திறனுக்காக அறியப்பட்டவன். வேட்டையைத் தவிர வேறு எந்த சடங்குகளும் ஆகமங்களும் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருநாள் வேட்டையாடும் வேளையில் காளத்தி மலையிலுள்ள ஒரு சிவலிங்கத்தைக் கண்டான். தனிமையில் கிடந்த அந்த லிங்கத்தின் மீது அவனுக்கு திடீரென ஓர் ஆழமான பாசம் பிறந்தது. இந்த கடவுளை நான் கவனிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த திண்ணன் அன்றிலிருந்து தன் வழக்கமான வேட்டையை விட்டுவிட்டு முழு நேரமும் லிங்கத்துக்குச் சேவை செய்வதையே தன் பணியாக்கினான். திண்ணனின் வழிபாடு மற்றவர்கள் செய்தறியாதது. ஆற்று நீரை வாயில் மொண்டு வந்து அபிஷேகம் செய்வான். வேட்டையில் கிடைத்த மாமிசத்தை சுவைத்து சுவைக்கு பங்கம் இல்லாததை மட்டுமே அன்புடன் படைப்பான். இந்த விசித்திரமான ஆனால் தூய்மையான அன்பு பணிவிடை காளத்தி கோயிலில் ஆகம முறைப்படி பூஜை செய்த அர்ச்சகருக்கு பெரும் குழப்பத்தையும் வருத்தத்தையும் அளித்தது. திண்ணனின் பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். ஒருநாள் லிங்கத்தின் ஒரு கண்ணில் இரத்தம் வழிவதைக் கண்டு திண்ணன் கதறி அழுதாண்ட வைத்தியம். பலனளிக்காத நிலையில் தன் கூர்மையான கத்தியால் தன் வலது கண்ணை பிடுங்கி இரத்தம் வழியும் லிங்கத்தின் கண்ணில் வைத்தான். இரத்தம் வழிவது நின்றது. திண்ணன் நிம்மதி பெருமூச்சு விட்டபோது மறு கண்ணிலும் இரத்தம் வழிய ஆரம்பித்தது. ஐயோ, இந்த கண்ணையும் எடுத்தால் குருடாகி விடுவேனே. பிறகு சரியான இடத்தை குறிவைத்து என் கண்ணை வைக்க முடியாதே என்று தவித்தான். உடனே தன் காலில் இருந்த செருப்பால் இரத்தம் வழியும் இடத்தை குறிவைத்து இரண்டாவது கண்ணையும் பிடுங்க கத்தியை உயர்த்தினான். தான் குருடானாலும் கடவுளின் துயர் நீங்க வேண்டும் என்ற தியாகத்தின் உச்சம் அது. அன்பின் எல்லை கடந்த அந்தச் செயலைக் கண்ட சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு திண்ணனின் கையை பிடித்துக்கொண்டு நில்லு கண்ணப்பா என்று அன்புடனும் ஆனந்தத்துடனும் அழைத்தார். சடங்குகளையும் அறிவையும் விட தூய்மையான அன்பே மேலானது என்பதை உலகிற்கு உணர்த்திய சிவபெருமான் திண்ணனுக்கு கண்ணப்பன் என்ற பெயரையும் இழந்த கண்களையும் அருளி நாயன்மார்களில் ஒருவனாக சிறப்பிடம் அளித்தார். கதையின் நீதி: தூய்மையான அன்பும் தன்னலமற்ற தியாகமுமே உண்மையான பக்தி. சடங்குகளை விட இதயத்திலிருந்து வரும் அன்புதான் இறைவனுக்கு உகந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.